Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு CC வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த CC நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு CC தான். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லுக்கோட இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் டிம்மான கிளிப்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்றீங்க உங்க வீடியோ அப்படினா நீங்க இந்த CC வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வந்து கொஞ்சம் ஹை எக்ஸ்போஸ்டு நீங்க வந்து வீடியோ யூஸ் பண்ணி எடிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து செட் ஆகாது. அந்த நேரம் வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்குமே எப்படி யூஸ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியே சொல்லித்தர காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு சில முக்கியமான வேல்யூஸ் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் வந்து இதே அவுட்புட் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஷேப் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சிசி இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். வித்தவுட் சிசியோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம அவுட்புட் வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஒவ்வொன்றாவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கிறோம்ட்டா ஆட் பண்ணிவிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதும் எக்ஸ்போஷர் காமா ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ளிக்கர் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான். எல்லா ஃப்ளிக்கர்ஸ்க்குமே நான் யூஸ் பண்ணுற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்து 0.80 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமா ஆஃப்செட் எதுவுமே டச் பண்ண மாட்டேன். ஓகேவா? அடுத்து ஃப்ளிக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரோட வேல்யூவை ஃபுல்லாமே வந்து என்ன சொல்ல மேக்ஸ் வேல்யூஸை வந்து செட் பண்ணிடுவேன். அடுத்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் ஸ்க்ரீன் வந்து கொடுப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃப்ளிக்கர் செட்டிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைக் ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு என்னென்ன எஃபெக்ட்டு என்னென்ன வேல்யூஸு அப்படின்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃபைன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காமனான எஃபெக்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்டானது, அதுக்கப்புறம் என்ன ஹை குவாலிட்டி லைக் என்ன சொல்ல ஹை எக்ஸ்போஸ்டு வீடியோக்கு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இதிலே சொல்கிறேன். ஓகே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா +10% வந்து வச்சுக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா +50 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டோட்டலாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களோட கிளிப்புக்கு ஏற்றாப்பு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஏன் பிரேக் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டான வேல்யூஸ் வந்து நீங்கள் அந்த கிளிப்புக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா +50. அடுத்து சேனல் ரீமேப் வந்து RGB வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைக் RYGA அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த பார்ட் வந்து கரெக்டாக பாருங்கள். அப்படின்னா தான் புரியும். ஓகே ஸோ ரீப்ளேஸ் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ளூ அண்ட் ரெட் தான் வந்து இருக்கும். ஓகே அதில் நான் வந்து 2 கலர்ஸ் வந்து மாற்ற போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஆரஞ்சு டோனுக்கு ஏற்றாப்பில் இந்த வீடியோ வந்து மாறணும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டா ரீப்ளேஸ் கலரில் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு ஸோ அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எங்கே செட் பண்ணியிருக்கிறேன்ட்டு உங்களுக்கு நீங்கள் அதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து மூவ் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேனல்லையும் நான் வந்து அந்த ஹியூவில் பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிகிரியும் வந்து கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ காட்டுறேன். ஓகே ஸோ அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பேனல்கிட்ட வச்சுட்டு ஸோ 149965 இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் கலரில் இது மட்டும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கலர் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் பேனல் தான், சேம் அதே ஆரஞ்சு பேனல் தான். பட் கொஞ்சம் வந்து அப்வர்ட்ஸாக வந்து மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பேனல் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதை வந்து மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் உங்களுக்கு என்ன கலர் வந்து நீங்கள் டாமினேட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் 2 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வேல்யூஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு இதே கலர் தான் வேணும் அப்படின்னா கரெக்டான வேல்யூஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அகைன் ஒன் மோர் டைம் வந்து காட்டுறேன். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே பர்ஃபெக்ட். இப்போது அடுத்து
ஒரு இம்பார்ட்டண்டானது என்னதுன்னா த்ரெஷோல்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து த்ரெஷோல்டு வந்து 25% வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதருமே பார்த்தீங்கன்னா 25% செட் பண்ணிவிட்டு ஆல்ஃபா வந்து 100ல் தான் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக வந்து 100 வச்சுக்கோங்க. 75 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலரோட ஒரு வேல்யூ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரீப்ளேஸ் கலர் டூப்ளிகேட் பண்ணிட்டு இதில் 2 கலர் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சீனுக்கு மாற்றணும்ல. ஸோ அதனால் இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கலர் பார்த்துக்கோங்க. ப்ளூ பேனலில் இந்த இதில் எடுத்துருக்கேன். ஸோ ப்ளூ கலர் பேனலில் அகைன் சேம் 2 கலர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளூ கலர் பேனலில் ஓரளவுக்கு ஒரு டிம்மான ஒரு ப்ளூ மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். வேல்யூஸ் வந்து அகைன் பார்த்துக்கோங்க. ஸோ நியூ கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேனலில் இந்த டாப் லெஃப்ட் சைடில், அதாவது என்ன சொல்ல பாட்டம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு கிரேயிஷ் கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக 68 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கிஸ்ட் கிரே கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு த்ரெஷோல்டு வந்து இதுக்குமே 90% வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபெதர் பார்த்தீங்கன்னா 18% வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ஃபா வந்து 100 தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் வந்து ப்ரீசெட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா அதுமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் அகைன் வந்து சொல்கிறேன், இது வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி உங்களுக்கு அது நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அவுட்லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.66 வந்து வச்சுக்கோங்க. காமாவோட வேல்யூ 1.025 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் வந்து 0.02 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா விஜினேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ விஜினேட்டில் பார்த்தீங்கன்னா விஜினேட்டோட சைஸ் வந்து 84.0% வந்து செட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட்னஸ் 50% போதும். ஃபெதர் வந்து 1.000 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபெதரை வந்து கூட்டிடுங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.205 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிண்ட் வந்து 27% தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஹையாக தேவை கிடையாது. ஸோ எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு, செட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ஒயிட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பஞ்ச் அவுட் தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்துக்கோங்க. சைஸ் வந்து 84%, ரவுண்ட்னஸ் 50, ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, ஸ்ட்ரென்த் வந்து 0.205, டிண்ட் வந்து 27%, கலர் வந்து ஒயிட்டு, பஞ்ச் அவுட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து மேஜரான எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பன் வந்து பேசிக்காக ஆட் பண்ணிட்டு டிஃபால்ட் வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. 1.00 ஸ்ட்ரென்த்து, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.0. ஸோ டிஃபால்ட்டான ஷார்ப்பன் வேல்யூ தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ செகண்ட் லேயர் வந்து முடிஞ்சு. அடுத்து தேர்ட் லேயர் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு காட்டிடுறேன். ஓகே, தேர்ட் லேயர்லேயும் அதே தான். ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைக் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு காபி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸில் சேச்சுரேஷனோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா +60% வந்து கூட்டியிருக்கும். கொஞ்சம் ஹெவியான சேச்சுரேஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் லேயரில் நம்ம வந்து கரெக்டாக நியூட்ரல் பண்ணியிருப்போம். ஸோ +60 வந்து சேச்சுரேஷன் வந்து கொடுங்க. வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.20 வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் மட்டும் தான் இந்த லேயரில் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டா இதை வந்து பிளெண்டிங் எதுவுமே வந்து பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் லேயர் வந்து நான் காட்டிடுறேன். ஃபைனல் லேயரில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அகைன் வந்து ஆட் பண்ணிப்பேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனாக ஃபுல்லாக மைனஸ் பண்ணிப்பேன். லைக் ஒரு -100% வந்து கொண்டு போயிருப்பேன். வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.10 வந்து கொண்டு போயிருப்பேன். லைக் மோரலஸ் மோனோக்ரோம் எஃபெக்ட் மாதிரி தான். கொஞ்சம் வந்து வைப்ரன்ஸ் மட்டும் நான் கூட்டியிருப்பேன். அடுத்து ஷார்ப்பும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன்லேயும் சேம் வேல்யூ, அதே டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ டைல்ஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு வீடியோ நீங்கள் சிசி போகிறீங்கன்னா அந்த கார்னர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது பார்க்குற கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த ஷார்ப்பன் எஃபெக்ட் ஆட் பண்ண லேயர்ஸில் டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து டிசேபிள் ஆகிரும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுக்கு மாண்டியும் இல்லை. ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை போயிட்டு அதோட ஒப்பாசிட்டியை 43% வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மோனோக்ரோம் எஃபெக்ட் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 43ல் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான சிசி தான். அதில் மெயினான பார்ட் என்னென்னா நீங்கள் வந்து அந்த ரீப்ளேஸ் கலரில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேனுவலாக பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து
உங்களோட எப்படி சொல்ல சில வீடியோ ரொம்ப நேச்சர் சீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த நேச்சர் சீன்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். லைக் ஒரு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல அந்த பேக்ரவுண்ட்ஸ் கலர்ஸ்லாம் மாற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. இந்த சிசி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோஸ் வர மாட்டேங்குது முந்தி மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நிறையா ஒர்க்ஸ் இருந்துச்சு. லைக் எப்படி சொல்ல ஒரு நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போடும்போது நமக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து போர் அடிக்கும். கொஞ்சம் வந்து என்னடா இது கண்டென்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து வரும். எல்லா க்ரியேட்டருக்கும் இது வந்து நடக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் நிறைய ஆப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும் நம்புங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதோட டேலா பாய், see you.